வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அனைவருக்கும் சந்திர சூடேஸ்வரருடைய அருள் பேரளவில் கிட்டட்டும். ஒசூர் வாழ் பக்த கோடிகள் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் அருளியிருக்கிறான். முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் எங்கள் நெஞ்சில் வாழுகிற அருமை அண்ணன் தமிழ் திரு கே.ஏ. மனோகரனார் அவர்களுடைய தலைமையில் வருகின்ற 30/11/2024 முதல் 11/12/2024 வரை ஆன்மீக இலக்கிய எழில் விழாக்களோடு 7ஆம் தேதியிலே இருந்து 11ஆம் தேதி வரையில் அஸ்வமேத யாகம் பிரபஞ்ச நலனுக்காகவும் உலக மக்கள் நன்மைக்காகவும் மக்களால் மக்களுக்காகவே நடத்தப்படும் பிரபஞ்ச மகா சங்கல்ப யாகம் மற்றும் மகா அஸ்வமேத யாகம் நடக்கிறது. இந்த அற்புதமான செய்தியை பெருமக்கள் நெஞ்சிலே தாங்கி கொண்டு இந்த யாகத்திற்கு நீங்கள் அனைவரும் குடும்பத்தோடு வந்து கர்ம வினைகளையும் உங்களுக்கான அருளையும் பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். அப்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்ற அதே வேளையில் மிக சிறந்த ஓதுவார்களும் தமிழ் முறைப்படியான யாக மந்திரங்களும் மக்களுக்கு மக்களே செய்து கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான ஜனநாயக ரீதியிலான அஸ்வமேத யாகம் நடைபெறுவது இந்தியாவிலேயே இங்குதான் முதலாக நடக்கிறது. அந்த யாகத்தை நெறிப்படுத்தி செய்கிறவர் சிவனடியார் சே. தியாகராஜ சுவாமிகள் சாமல்பட்டி. அவர் ஏற்கனவே திருவண்ணாமலையிலே இந்த யாகம் செய்திருந்தாலும் கூட இறைவனுடைய அருள் திருவண்ணாமலைக்கு அடுத்து சந்திர சூடேஸ்வரராக எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒசூரிலே இது நடைபெற வேண்டும் என்கின்ற உத்தரவு கிடைத்த காரணத்தினால் இன்று நடைபெறுகிறது. இதற்கு முழுமுதல் காரணமாக ஒசூரிலே அருமை அண்ணன் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கே.ஏ. மனோகரனார் அவர்கள் இந்த கைங்கரியத்திலே இறங்கியிருக்கிறார். ஒசூர் மக்களுடைய நலனுக்காக, ஒசூர் மக்களுடைய அனைத்து வகையான கஷ்டங்களும் தீர, இன்னும் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இந்த யாகத்தில் தீரும். அனைவரும் இந்த யாகத்திற்கு வர வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஒரு காலத்திலே ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மன்னர்கள் செய்த யாகம், இதுவரைக்கும் இந்தியாவிலே யாரும் செய்யாத ஒன்று ஒசூரிலே நடைபெறுகிறது. பெருமக்கள் இதை மிகவும் கண்ணும் கருத்துமாக ஒரு முக்கிய ஒரு நிகழ்வாக அதை நினைத்து வர வேண்டும். வரக்கூடியவர்கள் அவரவர்களுக்கான அந்த யாகத்திற்கு தேவையான பொருள்களை வாங்கி கொண்டும் அதே சமயத்தில் அவர்கள் கொடுக்கிற நன்கொடைகளோ அல்லது மற்ற எல்லா விஷயத்தையும் இந்த யாகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் நிர்வாகம் அதை வரவேற்கிறது. உங்களால் இயன்ற பொருளுதவி, உங்களால் இயன்ற அருளுதவி, அதே போல யாகம் நடைபெறுவதற்கான அனைத்து வகையான பொருள்களையும் நீங்கள் கொண்டு வரலாம். நீங்கள் எவ்வளவு பொருள்களை கொண்டு வருகிறீர்களோ அவ்வளவு அருள் உங்களுக்கு கிட்டும். பொருள் கொண்டு வராதவர்களுக்கும் அருள் கிட்டும், அது வேறு. ஆனால் பொருள் கொண்டு வருகிறவர்களுக்கு ஒரு அருளானது அது ஒரு முக்கியமாகவும் அதே சமயத்தில் ஒரு உரிமையாகவும் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலைப்பாடு அங்கே ஏற்படும். ஆகவே பெருமக்கள் அனைவருக்கும், ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் இந்த யாகமானது ஒரு மிகப்பெரிய ஒரு மிக சிறந்த ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி தரும் என்கின்ற அந்த வகையிலே நீங்கள் அனைவரும் இந்த யாகத்திற்கு வர வேண்டும். அதே சமயத்தில் 30ஆம் தேதியிலே இருந்து ஒரு 7 நாள் 6ஆம் தேதி வரையில் ஆந்திர சமிதியில் நடைபெறுகிற இலக்கிய நிகழ்ச்சி, ஆன்மீக இலக்கிய நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும். இந்த நிகழ்வை, இந்த யாகத்தை தொடக்கி வைப்பவர் தமிழ் திரு ஐயா கோபிநாத், இந்திய பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி அவர்கள். அவர் மிக சிறப்பான முறையிலே இந்த யாகத்தை தொடங்கி வைக்கிறார். அதேபோல் இந்த யாகத்தை மிக சிறப்பாக ஆகம விதிப்படியும் அதே சமயத்தில் நியமங்களை கடைபிடித்து மந்திர உபாசனைகள் செய்து இந்த யாகத்தை நடத்துகிறவர் சிவத்திரு சா. இளங்கோவடிகள் ஆவார். அதே போல தமிழ்நாடு விருது பெற்ற கலைச்சுடர்மணி நாத கலா பி.ஆர். சுதாகர் அவர்களின் நாதஸ்வரம் மற்றும் தவில் இசையும் நடைபெறும். 7 நாள் ஆன்மீக இலக்கிய நிகழ்ச்சி நம்முடைய எம்பியால் தொடங்கி வைக்கப்படுகிற இந்த அற்புதமான இந்த யாகமானது அருமை அண்ணன் கே.ஏ. மனோகரன் ஐயா அவர்கள் மூலமாக இந்த
அரியதொரு வாய்ப்பு இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்வில் உய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். அனைவரும் வருக 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 என்று அன்போடு கனிந்து அழைக்கின்றோம். நன்றி.